இந்தியன் நியூஸ் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ஷீலானந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெஜிஸ்டர் மேரேஜ். பொதுவாகவே ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்படின்னா காதல் திருமணம் செய்தவங்க தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஆஃப்டர் 2009 எல்லாருமே திருமணம் ஆகிற எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நிறைய பேருக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் என்ன ஏது அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதை இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அதில் உங்களுக்கு நான் விரிவாக எப்படி ரெஜிஸ்டர் பண்ணோம் என்ன ஏதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்தியாவில் திருமணம் செய்யணும் அப்படின்னா ஒரு ஆணுக்கு 21 வயசு நிரம்பியிருக்கணும், ஒரு பெண்ணுக்கு 18 வயது நிரம்பியிருக்கணும். இதுதான் திருமணத்துக்கு முக்கியமான ஒரு நார்ம்ஸு. ஸோ இப்போ இந்த 18 வயதுக்கு நிரம்பாத பெண்ணை திருமணம் செய்தால் அது செக்ஷன் 9 பிரகாரம் ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் அதில் தண்டனைக்குட்பட்டது. இப்போ அந்த ஆண் திருமணம் செய்கிறவங்க 2 வருஷம் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் அவருக்கு விதிக்கப்படும். இது காதல் திருமணம் செய்தால் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு அந்த பெண்ணுக்கு வயது 18 வயது ஆகலை, 18 வயதுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்களும் தண்டனைக்குட்பட்டவர்களாக ஆகிறாங்க. இப்போது நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஹிந்து மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் நீங்கள் இப்போ ஒரு திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா நோட்டீஸ் அடிப்பீங்க, மண்டபத்தில் திருமணம் பண்ணுவீங்க. இல்லை நான் மண்டபத்தில் திருமணம் பண்ணல, நான் கோயிலில் தான் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒப்புகை சீட்டுன்னு கொடுப்பாங்க. இந்து அறநிலைத்துறை அங்கீகாரம் பெற்ற கோயிலில் ஒப்புகை சீட்டு பெற்று அந்த ஒப்புகை சீட்டை கொண்டு நீங்கள் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்படும். இந்து முறைப்படி திருமணம் செய்கிறீங்க அப்படின்னா மண்டபத்தில் நீங்கள் கல்யாணம் செஞ்சுருந்தா அந்த மண்டபத்தோடைய இன்விடேஷன் வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட்னா நீங்கள் சர்ச்சில் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. முஸ்லீம்னா தஃப்தர் அதை நீங்கள் காஜி கிட்ட கொடுத்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை வச்சு கொண்டு போய் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு என்னென்ன ஆவணங்கள் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, ஒன்று 10th முடிச்சிருந்தா அந்த 10th சர்டிஃபிகேட்ஸு, இல்லை டிகிரி முடிச்சிருந்தா டிகிரி சர்டிஃபிகேட்டு. இப்போ ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். இப்போ பொண்ணு சைட்லேருந்து 4 ஃபோட்டோ, பையன் சைட்லேருந்து 4 ஃபோட்டோ. ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி ஆர் ஆதார் கார்டு. இது எதுக்குன்னா ஏஜ் ப்ரூஃபை பார்க்குறதுக்காக தான். ஸோ இப்போ பொண்ணு சைட்லேருந்து ஒரு 3 விட்னஸ் தேவைப்படும், பையன் சைட்லேருந்து ஒரு 3 விட்னஸ் தேவைப்படும். ஸோ உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க அது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பொண்ணு சைட்லேருந்தும் பையன் சைட்லேருந்தும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கலாம். 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட்டு வழங்கப்படும். பொதுவாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பெற்றோர்களுடைய சிக்னேச்சர் ஏன் கேட்குறாங்க அப்படின்னா 2 பேருமே முன்னாடி திருமணம் ஆனவங்களா இல்லையான்றதை உறுதிப்படுத்த முடியாதான் அந்த சிக்னேச்சர் கேட்குறாங்க. இதே ப்ராசஸ் தான் காதல் திருமணம் செய்கிறவங்களுக்கும் இதே ப்ராசஸ் தான். அதுபோல் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், இன்டர்ஃபெய்த் மேரேஜ் ஆக்ட், இது எல்லாமே இதே வழிமுறைகளில் தான் நீங்கள் பதிவு செய்யணும். இப்போ ஒரு ஹிந்து ஒரு முஸ்லீமை கல்யாணம் பண்ணுறதோ இல்லை ஒரு முஸ்லீம் கிறிஸ்டினை கல்யாணம் பண்ணுறதோ அந்த மாதிரி இருக்கிற மேரேஜ் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் வரும். இதை நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற வழக்கறிஞர்களை அணுகினீங்கன்னா இதை உங்களுக்கு சுலபமாக பதிவு செய்து கொடுப்பாங்க. பொதுவாக திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறது. பெற்றோர்களுடைய சந்தோஷங்களே திருமணத்தில் தான் இருக்குது, பிள்ளைகளுடைய திருமணத்தில் தான் இருக்குது. அதனால் பிள்ளைங்க சிந்தித்து செயல்படுங்க. உங்களுக்கு எந்த விதமான சட்டம் சார்ந்த கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதுக்குண்டான விளக்கத்தை நான் தரேன். நன்றி, வணக்கம். நீங்களும் சட்டத்தை அறிந்து கொள்ள இந்தியன் நியூஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.